ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஷாமா நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை பார்க்க போறோம். 1938 மார்ச் மாதம் 9 அன்னைக்கு ஷியாமா அவர்கள் இந்த பேட்டியை தீக்ஷித் வாடால சுவாமிஜி கிட்ட கொடுத்திருக்கார். இவர் உபாசனி பாபா முதல் முறையா ஷிரடிக்கு வந்த நிகழ்ச்சியை ஃபர்ஸ்ட் விவரிக்கிறாரு. உபாசனி மகாராஜ் அவர்கள் ஷிரடிக்கு வந்தபோது அவரும் தீக்ஷித் வாடால தான் தங்கி இருந்தாராம். தீக்ஷித் வாடால தங்கி அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே அப்படியே அலறி அழுது இருக்காரு. உடனே தூக்கத்திலிருந்து விழிச்ச உடனே ஷாமா கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க பாபா கிட்ட என் சார்பில் கொஞ்சம் பேசுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் செத்து போன மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஷாமா அவர்கள் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட பாபா இந்த மாதிரி உபாசனி சாஸ்திரி ரொம்ப பயப்படுறாரு, அவர் தான் செத்து போயிடுவேன் அப்படின்னு பயப்படுறாரு, அவருக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ பாபா சொன்னாரா, இந்த ஷீரடிங்கிற இந்த புனிதமான பூமி வாழ வைக்கிற பூமி, யாரையும் சாகடிக்கிற பூமி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபாசனி பாபா கிட்ட முதல் முறை அவர் ஷீரடிக்கு வந்த போதே பாபா சொல்லியிருக்காரு, நீ இங்கேயே தங்கிடு, அப்படி இல்லாட்டி நீ போயிட்டு 8 நாளுக்குள்ள திரும்பி வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உபாசனி பாபா இங்கேயே தங்குறதுக்கு முதல்ல ஒத்துக்கல. அவரு 8 நாள்ல திரும்பி வர்றது கூட முடியாத காரியமா இருக்கும் அப்படின்னு தான் அவர் நினைச்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு அவர்கிட்ட சில காரணங்கள் அப்ப இருந்தது அப்படின்னு ஷாமா அவர்கள் சொல்றாரு. 2வது முறை உபாசனி பாபா ஷிரடிக்கு வந்தபோது அவர் ஒரு 15 நாட்கள் கழிச்சு பாபா அவர்கிட்ட சொன்னாரா, நீ 4 வருஷம் கண்டோவா கோவில்ல தங்கியிரு, 4 வருஷம் அங்க தொடர்ந்து அங்க தங்கி இருந்தீன்னா அந்த 4வது வருஷம் இறுதியில உனக்கு அந்த கண்டோபா கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபாசனி பாபா முதல் முறை ஷிரடிக்கு வந்தபோது ஷிரடி மக்கள்லாம் இவர் பாபாவை கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்காரோ அப்படின்னு அவர் மேல சந்தேகப்பட்டாங்களாம். ஷாமாவுக்கும் அப்படியான சந்தேகம் முதல்ல இருந்திருக்கு. ஆனா அவர் உபாசனி பாபா கிட்ட கேட்டபொழுது அவர் அதை மறுத்திருக்காரு. தான் அப்படிப்பட்ட எந்த எண்ணத்தோடையும் ஷிரடிக்கு வரல அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாரு. கப்பர்டே அவர்கள் ஷிரடிக்கு வந்தபோது அவரும் தீக்ஷித் வாடால தான் தங்கியிருந்தாரு. தீக்ஷித் வாடாலேயே கீழே இருக்க இடத்துல தான் நித்திய பாராயணம், ஒவ்வொரு நாள் சாயங்காலத்துல பாராயணங்கள்லாம் அங்கதான் நடந்தது. அந்த பாராயணங்கள்ல உபாசனி பாபாவும் கலந்து கொள்வார். அதே மாதிரி அவர் கண்டோபா கோவில்ல தங்கி இருக்கும் பொழுது அங்க மேல மாடியில அவர் இரவு முழுதும் ஆன்மீக விஷயங்களை பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு ஷாமா சொல்றாரு. இப்போ ஷாமா தன்னை பற்றின சில விவரங்களை சொல்றார். ஸ்ரீ சாய் பாபா அவர்கிட்ட சொல்லியிருக்காராம், நான் உன்னை விட 4 வயசு இளையவன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஆனா என்னால் அதை நம்பவே முடியல. ஏன்னா பாபாவை பார்க்கும் பொழுது அவர் என்னை விட மூத்தவர் வயதுல அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. இவருக்கும் பாபாவுக்கும் பல ஜென்மங்களாக தொடர்பு இருந்தது அப்படின்னும் அந்த தொடர்புகள் என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே இவர்கிட்ட பாபா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாரு. போன பிறவில கூட நீயும் நானும் ஒன்னாதான் இருந்தோம் ஷாமா அப்படின்னு பாபா இவர்கிட்ட சொல்லியிருக்காராம். அந்த அளவுக்கு பாபாவுக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததா பாபா தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஷீரடியில ஒரு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை பேரு சாந்தி கீர்வணிக்கர். இந்த சாந்திங்கிற குழந்தை அங்க இருக்க ஒரு கிணத்துல தவறி விழுந்துருச்சு. அப்போ பாபா தன்னுடைய திருக்கரங்களாட அந்த குழந்தைய அப்படியே காப்பாத்தி அப்படியே தண்ணியில இருந்து மெதுவா அந்த குழந்தைய தூக்கிட்டாராம். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு அடிப்படவும் இல்லையா. அந்த குழந்தை தன்னையே சாய் பாபாவோட சகோதரியா தான் அது தன்னை நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி நடந்தபோது பூட்டி தீக்ஷித் அவர்கள்லாம் இருந்தாங்க. இது 1915 நடந்தது. இதை அவங்களும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு.
அந்த குழந்தையோட அப்பா பேரு பாபா கீர்வடிக்கர். அவர் வந்து இறந்துட்டாரு, இப்போ இல்லை உயிரோட அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இவ வந்து மேல்கான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கல்யாணம் ஆகி தன் கணவரோட வாழ்ந்துட்டு வரா. அந்த மேல்கான் அப்படிங்கிறது மன்மாட்ல இருந்து 30 மைல் தொலைவில் இருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் இங்க ஷாமா அவர்கள் பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் ஷாமா சொல்றாரு, அவருடைய சொந்த ஊர் வந்து நிமோன். அவங்க அப்பா வந்து இவர் 2 வயது குழந்தையா இருக்கும் பொழுதே ஷீரடிக்கு வந்துட்டாராம். ஷீரடியிலேயே தான் இவர் வளர்ந்து இங்கேயே தான் படிச்சாரு அப்படிங்கிறாரு. ஷீரடியில வந்து ஒரு அசிஸ்டன்ட் டீச்சரா இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாராம். இவர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்கூல் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருந்தது. அது எந்த இடம்னா, இப்போ வந்து ஷாம் கர்ணா அப்படிங்கிற பாபாவோடைய குதிரை வந்து கட்டப்பட்டு இருந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இவருடைய ஸ்கூல் வந்து அமைஞ்சிருந்துதான். இவர் அந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல ஒரு ஜன்னல் இருக்குமா, அந்த ஜன்னல் வழியா பாபாவை இவர் பார்த்துட்டே இருப்பாராம். பாபா ஷிரடிக்கு வந்த புதுசுல வந்து ஷிரடி மக்கள் எல்லாருமே பாபா ஒரு பைத்தியக்கார ஃபக்கீர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நினைச்சிட்டு இருந்தாங்க. இவருமே பாபா வந்து ஒரு பைத்தியக்கார ஃபக்கீர் அப்படின்னு தான் இவரும் நினைச்சிட்டு இருந்தாராம். இவர் வந்து 5 அல்லது ஒரு 6 வருட காலம் வந்து இந்த மாதிரி டீச்சராக பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் பணிபுரிந்த காலத்தில் இவர் வந்து அந்த ஸ்கூல்லையே தான் தூங்கிடுவாரா இரவில். அப்போ இரவு நேரத்தில் இவர் தூங்கும் பொழுது அந்த மசூதியில் துவாரகமாயில பாபா மட்டும்தான் தங்கியிருந்தார் இரவு நேரத்தில். ஆனால் இரவில் வந்து பாபா இங்கிலீஷில், ஹிந்தியில், அப்புறம் மற்ற நிறைய லாங்குவேஜில் பேசுகிற சத்தம் வந்து இவர் காதில் கேட்டுகிட்டே இருந்துதான். அதுதான் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஞானியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இவர் மனசில் விளைச்சிருக்கு. அப்போ பாபா மேலே கொஞ்சம் நம்பிக்கை இவருக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து அந்த வேலையை விட்டுட்டாரு. இவரோட இடத்துக்கு வந்து கனுன்னு சொல்லி வேற ஒரு மாஸ்டர் வந்துட்டாரு. இவர் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவ்வப்பொழுது போய் பாபாவோட தரிசனத்துக்கு போயிட்டு வரது உண்டு. அந்த மாதிரி இந்த வேலையை விட்ட ஒரு 6 மாத காலத்திலேயே பாபா கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர் மனசுல ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சிருச்சு அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. அப்போ வந்து சிதம்பர் கேஷவ் காட்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு தடவை ஷீரடிக்கு வராரு. அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய ஞானி இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பைத்தியக்கார ஃபக்கீர்னு அவரை சொல்லுவாங்க, அதுவும் அந்த மசூதி இருக்கு பாருங்க, அங்கே தான் அந்த பைத்தியக்கார ஃபக்கீர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காட்கில், அதாவது சிதம்பர் கேஷவ் காட்கில் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிட்னிஸாக இருந்திருக்காரு. சிட்னிஸ்னா ஆங்கிலேயர் காலத்தில் ஸ்டேட்டோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இவர் இருந்திருக்காரு. இவரோட வந்து ஒரு ஸ்பெஷல் முன்சிஃப், அதுக்கப்புறம் வந்து அந்த டோங்காவாலா, அப்புறம் வந்து இவர் ஷாமா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸர், இவங்க எல்லாரும் சேர்ந்து துவாரகமாய்க்கு போகிறாங்க பாபாவோட தரிசனத்துக்கு. ஏன்னா இவர் வந்து இந்த சிதம்பரம் சதாசிவ் காட்கில் வந்து பார்க்கணுன்னு வந்திருக்காரு இல்லையா, அவரோட வந்தவங்களோட சேர்ந்து தான் ஷாமா இவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு துவாரகமாய்க்கு போகிறாரு. அப்போ துவாரகமாயி படிகளில் ஏறும் பொழுது பாபா வந்து நிறுத்து, அங்கேயே நில்லு, யாரும் இந்த படியில் ஏற வேணாம், நான் வந்து ஒரு முஸ்லிம், என்ன நீ வணங்க வேண்டாம், நீ போயிட்டு உன்னோடைய அந்த பீமா சங்கர் கோவிலில் இருக்க அவர்கிட்டயே நீ போயிட்டு உன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப திட்டவும் ஆரம்பிக்கிறார் பாபா, அந்த படியில் ஏற விடாமல் ரொம்ப திட்டுறாரு அவரை, அந்த சதாசிவ் காட்கில. ஆனால் பாபா வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு அந்த திட்டும் வந்து இந்த சிதம்பர் அவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையும் பாபாவோட தெய்வீக தன்மையை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு ஷாமா சொல்றாரு. எப்படின்னா, இந்த சிதம்பர் சதாசிவ் காட்கில் அவர்கள் வந்து இவருக்குன்னு சொல்லி பீமா சங்கர் கோவில்ல ஒரு ஞானி தான் குருவா இருந்திருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு, நீ ஷிரடி போ, அங்க ஒரு மகா ஞானி இருக்காரு, அவரை போய் நீ வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இவர் ஷீரடிக்கு அவரை தேடிட்டு வந்திருக்காரு. அப்போ
இவர் சரியா ஷிரடியில அந்த படிகளை மிதிக்கும் பொழுது பாபா இவரை திட்டின மாதிரி இருந்தாலும் பாபா சரியா குறிப்பா அந்த பீமாசங்கர் கோவில்ல இருக்க அந்த ஞானியே போய் வழிபடுன்னு சொன்ன உடனேயே அவர் தான் இவரை இங்க அனுப்பினாருங்கிறது பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பாபா எவ்வளோ பெரிய மகா ஞானி அப்படிங்கிறத அந்த சிதம்பர் சதாசிவ் காட்கில் அவர்கள் உடனே உணர்ந்துட்டாராம். அவர் அதுக்கப்புறம் அடிக்கடி ஷிரடிக்கு வர ஆரம்பிச்சாரு. பாபாவோட ஒரு அத்தியந்த பக்தராகவே அவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா அவர்கள் சொல்றாரு. இன்னும் இவருக்கு ஸ்ரீ சாய்பாபா அளித்த மற்ற அனுபவங்களை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சா